சீத்தையை பார்த்து சொன்ன வார்த்தைகள் ரொம்ப கடுமை. உன் திறமுவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை, மண்ணில் கீழமென, மண்ணில் இருக்கிற புழு மாதிரில நீ இருந்த. அதை விட உன் திறமுவந்தனை நான் டெய்லி சீத்தை சாப்பிட்டாளா? இல்லை. கடுஞ்சொல் ராமன் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல ராமனை குற்றவாளின்னு வழக்காடு மன்றத்தில் பேசுவாங்க. இப்போ நம்ம கம்பனை எடுத்துக்கொண்டு வேறு ஒரு கோணத்தில் பேசுகிறோம். இருங்க, இப்போ ஒரு 4-5 சைக்கலாஜிக்கல் உண்மைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். எந்த இடத்துலையும் மனைவி கணவனை திட்டுறதுக்கு காரணம் அந்த நேரத்து பிரச்சனை இல்லை. இதுதான் வாழ்க்கை. அதாவது ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் சேர்ந்துக்கிட்டே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உஷ் சவுண்டு வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு 3-4 மாதமாக அந்த குக்கரில் சூடு ஏறி இருக்கு. அந்த ஃபோன் வரும்போதெல்லாம் இங்கே சமைச்சிக்கிட்டே இருந்தால் கூட அந்த ஃபோன் வர்றது இவங்களுக்கு தெரியுது. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் வெளியில் போய் பேசுகிறாரு பார்த்தீங்களா? அதுவும் இவங்களுக்கு தெரியுது. அப்போ அதெல்லாம் பேச மாட்டாங்க, ஏன்னா ப்ரூஃப் இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆரம்பிப்பாங்க, அது என்ன ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய் பேசுறது, ஏன் இங்கே பேசினா என்ன, ஸ்பீக்கரில் போட்டு பேசுறது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இவனுக்கு புரியாது எதுக்கு திடீர்னு இப்போ ஸ்பீக்கரில் போடுறது. அது இன்னைய பிரச்சனை இல்லை, 3 மாதமாக ஓடுது. அது மாதிரி ஒரு பெண் ஒரு சொல்லை சொல்லுகிறாள் என்று சொன்னால் அது அந்த நேரத்து பிரச்சனை இல்லை என்பது எப்படி உளவியலில் உண்மையோ அப்படி அவங்க கொண்டு வராங்க. ராமன் சீதையை கடிந்து பேசியதும் அந்த நேரத்து பிரச்சனை அல்ல. இப்போ சீதையை பார்த்துட்டு நீ ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னான்னு அர்த்தம் கிடையாது. உன்னால எனக்கு எவ்வளவு கஷ்டம் பார்த்தியா, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வனவாசம்னு வந்தோம், நீ வராதே நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, ஆனால் நீ என் கூட வருவேன்னு வந்த. எல்லையில்லாத துயரங்கள் தருவாய், ரொம்ப அருமையாக அந்த வார்த்தை கம்மன்ல வருது. எல்லையற்ற துயர தருவாய், உன்னால எனக்கு பெரிய கஷ்டம் வரும் அப்படிலாம் இது எதையுமே கேட்காம ஊருக்கு வந்து அவனை, அதாவது ஊருக்கு வராதேன்னு 100 தடவை சொல்லியிருப்பான். ஆமாம், என்னை விட்டுட்டு போயிட்டா அவனுக்கு ரொம்ப ஜாலி. அங்கே யாரை வர சொல்லியிருக்கீங்களோ யாருக்கு தெரியும். இந்த மாதிரி இம்சையா பேசி ஊரில் வந்த உடனே உடம்பு சரியில்லாமல் படுத்து இவன் இந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ண முடியாமல் இதை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதும் திரும்பி கொண்டாந்து மருந்து போடுறதும் எல்லா வேலையும் பார்க்கும்போது கடைசியாக சொல்லுவான், வராது வராது வராதேன்னு படித்து சொன்னேன், கேட்டியா நீ வந்து என் உயிரை எடுக்கிறியே அப்படின்பா. கணவனுக்கு அன்பில்லைன்னு அர்த்தம் இல்லை. நீ வீட்டில் சௌக்கியமா இருன்னு நான் சொல்லிட்டு வந்தா நீ கூட வந்து எனக்கு எவ்வளோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண விடல, எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை கெடுத்துட்ட, எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் பேச முடியுமா? அது மாதிரி ராமனுக்கு நீ காட்டிலுக்கு வர வேணான்னு சொன்னதுக்கப்புறம் வந்ததுலேருந்து இந்த யுத்தம் நடந்த வரையில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளவு கோபத்துக்கும் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எடுக்கிறான். ஊன் திறமு வந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டினை, செத்து தொலைச்சிருக்கலாம் நீ. அப்ப அது ஏற்கனவே அக்யூமுலேட்டட் ஆங்கர், சேகரிக்கப்பட்ட ஒரு கோபம், அதுக்கான வார்த்தை தேர்வு சாய்ட். இதில் இன்னொரு கோணம் அவங்க சொன்னது ரொம்ப நுட்பம். இதை ஒரு பெண்ணே ஒப்புக்கொண்டு சொன்னதில் எனக்கு பரமகோடி சந்தோஷம். என்ன தெரியுங்களா, பெண்களுக்கு ஒன்று தெரியும், அடி பொறுத்துக்குவாங்க, வார்த்தையை பொறுத்துக்க மாட்டாங்கன்னு. அதனால தான் ஹஸ்பண்டை வந்து 2 வார்த்தையில் கொன்னே போட்டுருவாங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் பனிஷ் பண்ண மாட்டாங்க. உங்களை பற்றி தானே, எனக்கு தெரியாத, உங்களை பற்றி எனக்கு தெரியாத, வேற யார்ட்டையாவது போய் சொல்லுங்க. இது ஒன்று, இது கெட்ட வார்த்தையே இல்லை. இது அதாவது இவனுக்கு என்ன டவுட் வரும், எதெல்லாம் தெரிஞ்சு போச்சோ, ஏதோ 1-2 தான் போறவா, எதெல்லாம் தெரிஞ்சு போச்சோ, எதுக்கு இப்படி கோச்சுக்கிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவாங்க அப்படிம்பா, சாப்பாடே இறங்காது. ஏதோ இவ்வளோ விலை வாரியாக பேசுறதால இது என் சொந்த வாழ்க்கைன்னு மட்டும் தப்பாக நினச்சிடாது. இதில் ஒரு 10% எனக்கு உண்டு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த சைக்காலஜி வாழ்க்கையில் எல்லாருக்குமே புரியணும். பெண்ணுக்கு என்ன தெரியுங்களா, தேர்ந்தெடுத்த சொற்களால் தாக்குகிற வலிமை ஒரு பெண்ணுக்கு இருப்பதை போல ஆணுக்கு கிடையாது. அவங்க சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், எதை சொன்னால் அவனுக்கு பத்திக்கிட்டு வரும்னு தெரிஞ்சு கரெக்டாக அதை யூஸ் பண்ணுவாங்க. இவன் சொல்லுவான், திருப்பி சொல்கிறான், அதை சொல்லாத, கரெக்டாக அதை தான் சொல்கிறாங்க. எதை சொன்னால் ஹஸ்பண்ட் ஆத்திரமாவார் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க இயல்பு என்னன்னா,
சொற்களால் அவர்கள் காயப்படுகிற அளவுக்கு உடம்பால காயப்பட்டா கூட பெருசாக தெரியாது. குடிச்சிட்டு வந்து எத்தனை புருஷன் அடிக்கிறாங்க சார், பேசாமல் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுங்க, ஊரை கூட்டிடுவாங்க. அந்த உளவியல் கோணத்தில் அவங்க அந்த வழக்கை அணுகுகிறாங்க. நீ கம்பன்லேருந்து வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்காதீங்கம்மா. கம்பன் சொன்னா கூட சீத்தை சொல்லினால் ஏற்கனவே பண்ணியிருக்கிறார். நீ இடை, அதாவது லட்சுமண பார்த்து சொன்னால, நின்ற நின் நிலை அது நெருங்கிற்று அன்று. டேய், நீ நிற்கிறத பார்த்தா எனக்கு சரியா படலை அப்படின்னாலே சீத்தை சொல்லலாமா லட்சுமணன்னு? ஒழுக்கமே வடிவமான லட்சுமணனை போய், வாழ்க்கையை முழுக்க ராமனுக்கு அர்ப்பணிச்ச ஒரு லட்சுமணனை போய் கடுஞ்சொல்லால சுட்டுட்டாலே சார். அவளுக்கு புரியணும்ல சொல்லு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு. நான் ஆணுக்கோ பெண்ணுக்கோ பேதமாக சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெண்களுக்கு ஒன்று தெரியாது, சொல்லால யாரோ சொல்லிட்டா தனக்கு எவ்வளவு வலிக்குமோ அதை விட கணவனுக்கு அதிகம் வலிக்குங்கிறது அவங்களுக்கு ஜென்மத்துக்கு தெரியாது. இந்த வார்த்தையை சொல்லிட்டா அவர் என்ன துடிச்சு போவாரு, அவருக்கு அது எவ்வளவு பெரிய வேதனை தரும் தெரியவே தெரியாது. அவங்களுடைய அப்பத்திய நோக்கம் அந்த கோபத்தை. ஒரு புதுக்கவிஞர் எழுதுறாங்க, தேர்ந்தெடுத்த சொற்களால் என்னை வீழ்த்தின்னு. அவங்கள மாதிரி வார்த்தை தேர்ந்தெடுத்து ஹஸ்பண்டை வீழ்த்துறதுக்கு ஆள் கிடைக்காது. அப்படி கடுஞ்சொல்லால் பேசினால் மட்டும்தான் அவள் அதற்குரிய அந்த அந்த வலியை உணர முடியும் என்று பேசியிருக்க கூடும் என்று பர்வீன் சுல்தானா சொல்லுவதாக எனக்கு தோன்றுகிறது. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இவங்க என்ன கேட்குறாங்க, அதெல்லாம் கரெக்டு, அகலிகை கிட்ட ஒரு தப்பே நடந்தது, அவளை பிழையில்லாதவள் அப்படின்னு ஏற்றுக்கிறாரு. பிழையா நடந்து கொண்ட ஒருத்திட்ட கூட அவ்வளோ மெக்னானிமிட்டி அதெல்லாம் காட்டுறாரு. ஆனால் இந்த சீத்தை இடத்துல இவ்வளோ ஹார்ஷாக ஏன் இருந்திருக்கணும்? நியாயமா? எனக்கு அது படிக்கும்போது தடுமாற்றமாக இருக்குது. கம்பனை கற்கும்போது மனசில் தடுமாற்றம் வருது அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு நார்மலாக ஒரு 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 ஆன்சர் இருக்குது. என்ன, ஊரில் பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி வீட்டில் பெருந்தன்மையாக இருக்க மாட்டான். ஊரில் பெருசாக கலப்பு திருமணம் அதெல்லாம் இந்த உலகத்தில் தேவை. பொண்ணை பார்த்து கொன்னே போட்டுரும். நீ வேற எவனாவது ஜாதியோட போன அன்னையோட உனக்கு எனக்கு உறவே எல்லாம் கொள்கை எல்லாம் மேடையோடு பேசியாச்சு. வீட்டில் இல்லையே. ஏன் இல்லை? ஊருக்கு 1000 சொல்லலாம், நம்ம வீட்டுக்கு இது மனிதனுடைய இயல்பு. அதே மாதிரி அகலிகை தப்பு பண்ண போது மன்னிக்க தெரிஞ்சு சார். சில பேர் என்ன சொல்லுவாங்க, லைன்ஸு ரோட்ரி, அந்த நான் சபை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி பப்ளிக் அந்த கிளப்பில் போயிட்டு வரவங்க ஓய்ட்டு சொல்லுவாங்க, நீ சுத்த கர்நாடகம், உனக்கு எப்படி பழகணும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரில. அவன் மிஸ்ஸஸ் எப்படி தெரியுமா, அன்றைக்கி அங்கே எல்லாரோடையும் பேசி சிரித்து, அடுத்தவருடைய மனைவி பேசி சிரித்தா இவன் அதை பாராட்டுவான். எங்கே உன் ஒய்ஃபு போய் இன்னொரு ஆள்கிட்ட சிரித்து பேசினா ராத்திரி நீ வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வருவியா? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், வர வர உனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கேன். ஏன் சார்? இன்னொருவர் மனைவி தன்னிடத்தில் சிரித்து பேசுகிற போது ஏற்றுக்கொள்ளுகிற பல ஆண்கள் தன் மனைவி இன்னொருத்தில் சிரித்து பேசுகிற போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே. இப்போ ஊருக்கு சொல்கிற போது ஒரு நியாயம் இருக்குது, தனக்குன்னு வரும்போது ஒரு நியாயம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான மனோநிலையில் நம்ம ராமனை எடுத்துக்கிறதா? இதெல்லாம் அனாலிசிஸ் தான். கன்க்ளூஷன் என்ன நடந்தது அப்படின்னா, சீத்தையை கடுஞ்சொல்லால் பேசினாருங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஒரு 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 நாகரிகமுடைய மனிதன் பயன்படுத்த முடியாத சில சொற்களை பயன்படுத்துகிறார். ஆனால் அப்பவும் சீத்தம்மா பதிலுக்கு அப்படி பேசலை. எத்தவம் என்னலம் என்ன கற்பு யான் இத்தனை நாள் இழைத்தது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு காத்திருந்தேன், உன்னை நம்பி உட்கார்ந்திருந்தேன். எத்தவம் என்னலம் என்ன கற்பு யான் இத்தனை நாள் இழைத்தது. புருஷனை கோபத்தில் திட்டா பாருங்க ஒரு வார்த்தை, உத்தமா. உத்தமன் திட்டா, உன்னை நான் மதிக்கிறேன், உத்தமா நீ மனத்து உடந்திலையா. அப்போ அவனை உத்தமன்கிற வார்த்தையை தான் சொல்கிறாளே ஒழிய சீத்தம்மா ராமனை குறைச்சி ஒரு வார்த்தை கூட பேசலை. இது ஒரு 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 நுட்பமாக நம்ம பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த காவியத்தில் மட்டும் எப்படி தெரியுங்களா, சொற்கள், கம்பன் வரிகள் இவற்றை படிப்பதோடு மட்டும் நாம் நிறுத்திவிடக்கூடாது. நல்ல ரசிகனாக மாறும்போது விஷுவலைசேஷன் ஒன்று பண்ணணும். இப்போ சிலப்பதிகாரம் எடுத்துக்கோங்களேன். சிலப்பதிகாரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவலன் டயலாக் பேசுவான், யாழிடை பிறவா இசையே என்கோ. அந்த பாட்டு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தான் எல்லாம் மனப்பாடம் ஆச்சேன். மலையிடை பிறவா மணியே என்கோ, பாருங்க, யாழிடை பிறவா இசையே என்கோ. அடுத்தது இது வர்ணிக்கிற பகுதி இதுதான். சரி.
நான் எதுக்கு கேட்டேன்னா எனக்கு மறந்து போச்சு, அதுக்கு தான் அவங்க சொல்ல வேற ஒன்றும் இல்லை. அவங்க தான் எல்லாமே அலையிடை பிறவா அமிழ்தே, அதுவும் சொல்லுவேன். அலையிடை பிறவா அமிழ்தே இருக்குங்க. இப்போ இருக்க உட்காந்துங்க. அது இத்தனைக்கும் முதலவு காட்சி மாதிரிங்க. வெரி சாரி, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. வர்ணிக்கிறாரு யார? கண்ணகியை வர்ணிக்கிறார் கோவலன் பேசும்போது. நாட் ஈவன் எ சிங்கிள் வேர்டு கண்ணகிட்டேருந்து வரல. கூந்தலை சொல்கிறாரு, பல்ல சொல்கிறாரு, மொழியை சொல்கிறாரு. இவ்வளோ பெருசாக டைலாக்காக வர்ணிக்கும் போது ஒரு வார்த்தை கூட கண்ணகிட்டேருந்து வரல. இலக்கியத்தை படிக்கிறவன் என்ன நினைப்பான்? வெறும்னு இப்படியே படிச்சுட்டு என்ன அது, அவன் பரமரசிகனாக இருக்கிறான், இது என்ன இது கூறுகட்ட ஜென்மமாக இருக்கு, ஒன்றுமே பதிலே இல்லை, ரிப்ளையே இல்லை, கல்லுப்பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு. பதிலுக்கு அதுவும் 2 வசனம் பேசினா தானே அந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி தான் நினைப்போம். கிடையாது, அது நாடக காப்பியம். அதை எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? முகத்தை வர்ணிக்கிறான், திடீர்னு கூந்தலை வர்ணிக்கிறான்னா முகத்தை வர்ணிச்ச உடனே வெக்கத்தில் அவன் திரும்புறா, கூந்தல் தெரியுது, கூந்தலை வர்ணிக்கிறான். நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ரொம்ப அப்படி சொன்ன உடனே வெக்கத்தில் திரும்புறா, கூந்தல் தெரியுது, கூந்தல் சொல்கிறான். அப்புறம் திடீர்னு உன் குரல் அன்னத்தினுடைய குரல், கிளியினுடைய குரல்னா என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப பேசுகிறான், கண்ணகிக்கு பேச்சு வரல, அந்த அப்படின்னு ஒலி மட்டும் எழுப்புறா, கிளி தோத்து போச்சுப்போ அப்படிங்கிறான். இதை ட்ராமேட்டிக்காக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும், காட்சிப்படுத்தி பார்க்கணும். நீங்கள் இலக்கியத்தின் வரிகளை மட்டும் படிக்கிற ஒரு கிளிப்பிள்ளை ரசிகனாக இருந்து கொண்டு ரசித்தால் வரிகளுக்குள் மட்டும் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியாது. அந்த வரிகளை மனதில் காட்சிப்படுத்தி பார்க்கிற போது சில உண்மைகள் புரியும். ராமன் எங்க மன்னிப்பு கேட்டார் தெரியுமா? எங்க மன்னிப்பு கேட்டார்? வால்மீகி ஓப்பனா சொன்னார், கம்பன் ஓப்பனா சொல்லல. 2 பேரும் புஷ்ப விமானத்தை திரும்பி வர்றாங்க, இலங்கையிலேருந்து கிளம்பி வரும்போது புஷ்ப விமானத்தில் வர்றாங்க. வரும்போது அந்த சீத்தை கிட்ட ராமன் ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த இடத்த பாரு அப்படின்னு. சீத்தை எட்டி இப்படி பார்த்தாங்களாம், இங்கே தான் உனக்காக ராவணனை கொன்னேன், உனக்காக நான் ராவணனை கொன்னேன். அந்த உனக்காகங்கிறதுல அவ்வளவு திட்டு சால்வ் ஆயிடுச்சு. நான் கேட்குறேன், ஆம்பளை ஒரு 15 நிமிஷம் ஒய்ஃபை திட்டினான்னா 15 நிமிஷமுமா மன்னிப்பு கேட்பான்? ஒரே வார்த்தை சொல்லுவான், என்னமோ ஒரு மூடில் என்னமோ மனசில் இருந்தது, சாப்பாடு போடுறியா சார், நீ வைக்கிற ரசம் மாதிரி யார் வைப்பா, வாங்க. 15 வார்த்தை திட்டினா 15 வார்த்தையும் மன்னிப்பு கேட்டால் அது ஆஃபீஸ் சார். 15 வார்த்தை திட்டிட்டு ஒரே ஒரு சிரிப்பில் மன்னிப்பு கேட்டால் அது குடும்பம் சார். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? இவ்வளவு கோபத்திலையும் ஒய்ஃபை திட்டுறமே, ஒன்னே ஒன்று என்ன, எவ்வளவு திட்டினாலும் நம்மளை விட்டு அவ பிரிய மாட்டாங்கிற நம்பிக்கை தானே சார். எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு கோவப்பட்டாலும் நம்மளை அவ விட்டுட்டு நட்சத்திரத்தில் விட்டுட்டு போக மாட்டாங்கிற ஒற்றை நம்பிக்கை தானே சார் மனைவி மேலே. கடுமையாக 1000 வார்த்தை பேசுகிறோமே, எல்லா வார்த்தைக்குமா வார்த்தைக்கு வார்த்தை மன்னிப்பு கேட்போம். சாப்பாடு எடுத்து வை, அது மன்னிப்பு சார். என்ன அர்த்தம்? உன்னை தவிர எனக்கு யார் சாப்பாடு போடுவா, உன்னை தவிர யார்கிட்ட போய் நான் சாப்பாடு கேட்பேன். அதனால ராமன் கடுஞ்சொற்கள் சொன்ன இடத்தை அப்படியே வைத்துக்கொண்டு பிறகு மன்னிப்பு கேட்கவில்லை என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் உனக்காக இங்கு ராவணனை கொன்றேன் என்று சொன்ன இடத்தையும் நீங்க கம்பன் அதை வர்ணிக்கிறார். என்ன தெரியுமா? இந்த இலங்கையை சுத்திட்டு போ அப்படிங்கிறார் புஷ்ப விமானத்தை. இங்க இது நடந்தது, இங்க இது நடந்தது, இங்க தான் இந்திரஜித்தை செத்து போனா, இந்த இடத்துல தான் இது நடந்தது, அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வர. என்ன அர்த்தம்? ஏதாவது சீத்தைகிட்ட பேசணும், அங்க தப்பா பேசிட்டதால இங்க பாசிட்டிவா பேசணும். அதுக்கான டிராமாட்டிக் காட்சி அந்த இடத்துல கம்பன் வைக்கிறான். எனவே அகலிகையை அப்படியே தூக்கி அந்தாண்ட தள்ளி வச்சிருங்க, அந்த காட்சியோட ஒப்பிடக்கூடாதுங்கிற உங்க ஆர்குமெண்ட் நியாயம். ஆனால் சீத்தை இடத்தில் கடுஞ்சொல் பேசிய ராமன் தன் மன்னிப்பை நயமாக நாகரிகமாக வெளிப்படுத்தினான். வாழ்க்கையில் மனைவி இடத்தில் மன்னிப்பு கேட்பது ஒருபோதும் குற்றமல்ல. அதுதான் வாழ்க்கையை அதீத உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த சபையே நம்பும் என் மனைவியை தவிர. இன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டாங்க சார், இருக்கட்டும். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த தவிப்பு இருக்குல்ல, கண்ணீரோடு வர்ற தவிப்பு, அந்த பகுதி அப்படி பார்க்கணும். நீங்கள் அதை எங்கே பார்க்கணுன்னா, யுத்த காண்டத்தில்
இந்த கடைசி பகுதியில் இது மாதிரி கோதாவரி, இந்த கோதாவரி எப்படி சொல்கிறார் பாருங்க. கோதாவரி மற்ற அதன் மாடு உயர் குன்று நின்னை பேதாய் பிரிவு துயர் பீழை பிணித்தது. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சோம்ல, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் அது இங்கே தான் நடந்தது. அப்போ பிரிஞ்சது எவ்வளோ பெரிய கஷ்டம் இங்கே தான் நடந்ததுன்னு சொல்கிற வார்த்தையில் ராமனுடைய மன்னிப்பு கேட்கும் படலம் முடிவடைந்து விட்டது. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமன் பேசுனது கொஞ்சம் கடுஞ்சொல், பிறகு தன் மனைவி இடத்துல மன்னிப்பு வேற மாதிரி கேட்டது என்பதும் உண்மை. அதை விஷுவலைஸ் பண்ணி காட்சிப்படுத்தி பார்த்தால் இந்த சிக்கல் உங்களுக்கு இருக்காது என்று 3வது குற்றத்தை முதலில் தள்ளுபடி செய்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒன்று போகணும். என்ன போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முன்பு அவர்கள் வால்மீகத்தை அவர் மாற்றி தமிழில் கொண்டு வரார். வால்மீகத்தை பண்ணும்போது அது உண்மையான கதையாக இருந்தால் அந்த கதையில் இவர் மாற்றம் கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. தட் இஸ் யூனிவர்சல் லா. நீங்கள் ஒரு நூற்றாண்டில் சொல்லப்பட்டது தான் அடுத்த நூற்றாண்டிலும் சொல்லப்பட வேண்டும் என்று ஒரு சமூகம் நினைத்து கொண்டிருக்குமானால் அந்த சமூகம் ஜென்மத்துக்கும் வளராது. ஒரு நூற்றாண்டில் சொல்லப்பட்ட செய்தி அடுத்த நூற்றாண்டுக்கு பொருந்தாது என்கிற தெளிவு கண்டிப்பாக பின்னால் வருகிறவர்களுக்கு வர வேண்டும். ஆனால் பின்னால் வருகிறவர்கள் முன்னால் வருகிறவர்களை முட்டாள் என்று அறிவித்துவிட்டு அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்களை வணங்கி அவர்கள் அடுத்த நெறியாக நான் அதை பதிவு செய்கிறேன் என்று பண்பாட்டோடு பதிவு செய்யலாம். ஏன் சார், ஆதிசங்கரருக்கும் ராமானுஜருக்கும் வித்தியாசம் இல்லையா? மத்வாச்சாரியாருடைய துவைதத்துக்கும் இவருடைய விசிஷ்டாத்வைதத்துக்கும் சங்கரருடைய அத்வைதத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்போ இந்த இந்து மதத்தினுடைய காமன் பிலாசபி ஒன்றா இல்லையே? பேசிக் காமன் பிலாசபிலேயே 3 பிரான்ச்சஸ் பிரியுது. அப்புறம் தென்னாட்டில் வந்தால் சைவ சித்தாந்தம்னு ஒன்று பிரியுது. ஆச்சாரியர்கள் சம்பிரதாயத்தில் பிரிவாக சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. ஒருத்தர் தேர்ந்து ஒருத்தர் மாறுபடுவது என்பது தவிர்க்க முடியாது. சிந்திக்க தெரிந்த யாராலும் மாறுபடாமல் இருக்க முடியாது. ஆனால் அதை மரியாதை குறைவாக செய்யக்கூடாது. கம்பன் வால்மீகிக்கு தர வேண்டிய எல்லா மரியாதையும் கொடுத்துட்டு எங்கே மாற்றணுமோ அங்கே மாற்றிட்டான். தெலுங்கு படத்தை தமிழில் டப் பண்ணும் போதே மாத்திரான். ஏன் இங்கே ஓடாதுன்ட்டான். தெலுங்கு படத்தை தமிழில் டப் பண்ணும் போது தமிழ்நாட்டில் ஓடாது சார் அப்படின்பா. வடக்க இருக்கிற பல விஷயம் தமிழ்நாட்டில் ஓடாது சார். ஏன் அங்கே கிடையாது, மார்க்கெட்டுக்கு எடுபடாது. அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு எழுத தொடங்குகிற போது நீங்கள் தமிழில் நீங்கள் அந்த தமிழில்ங்கிறதுக்கு வார்த்தைக்கு அகலப்படுத்துங்க, இன்னும் ஆழப்படுத்துங்க. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன்னு சொன்னார், மொழியவா சொன்னார், தமிழ் பண்பாட்டு சொன்னார். தமிழ் வல்ல ஞான சம்பந்தன்னு சொன்னால் வெறும் தமிழ் ஆனாவனால வலிமை உள்ளன்னு அர்த்தம் இல்லை. தமிழ் மரபு என்ன என்று தெரிந்த ஞான சம்பந்தன் அப்படின்னு அர்த்தம். அதனால தமிழில் அப்படிங்கிற போது தமிழ் மொழியில்னு பொருள் அல்ல, தமிழர் வாழ்வியலுக்கு ஏற்ற வண்ணம், தமிழர் ஏற்றுக்கொள்ளும் வகையில். அதை நான் சார், உங்களுக்கு எத்தனை சினிமா தெரியுமா? உங்களுக்கு இங்கே ஒரு கதை முடிவு இருக்கும், வெளிநாட்டில் இன்னொரு முடிவோடு அதே படம் ரிலீஸ் ஆகும். ஒரே முடிவோடு இல்லை, அந்தந்த மாநிலத்தில் சோகமாக முடித்தா சில மாநிலத்தில் படம் ஓடாது, நல்ல காமெடியாக முடித்தா சில டிஸ்ட்ரிக்டில் படம் ஓடாது. முடிவுகளை மாற்றி படத்தை வெளியிட்ட படைப்பாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ அதை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்படிலாம் மாற்றலாமான்னு கேட்டால் ஒரே ஆள், எங்கள் பெரிய ஆள் அத்தாரிட்டி கொடுத்துருக்கான், எப்போவுமே நம்மளை விட நம்ம அடுத்த தலைமுறை அறிவாளின்ட்டான். தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. வால்மீகி பெரியவர் என்றாலும் தம்மக்கள் அறிவுடைமை என்ற இலக்கணத்தின்படி தன் குருவை விட சீடன் கூடுதல் அறிவோடு ஒரு காரியத்தை செய்தால் அதை குறை சொல்ல முடியாது. அது என்ன உலகத்துக்கு வேணுமோ அதை பதிவு பண்ண வேண்டும் என்று கம்பன் நினைத்திருக்கலாம். அதனால் அந்த காரியத்தை அப்படியே செய்திருக்கலாம். இது ஒன்று. இன்னொரு விஷயம், எனக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு கற்பனையான சில சுக அனுபவங்கள் தோணும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், வால்மீகி தான் கம்பரா பிறந்து இதை எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் அப்பப்போ சொல்லி நான் மாட்டிக்குவேன். வால்மீகி தான் கம்பரா பிறந்து எழுதியிருக்கணும். வால்மீகியாக எழுதிட்டாரு, அப்புறம் மறுபடியும் அவர் பறக்க வேண்டியிருக்கு. பறக்கிற போது பார்த்தாரு, கம்பரா பிறந்து எழுதுவோமே, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதுவோமே, ஏன் எழுதக்கூடாதா?
அதனால வால்மீகி சார் ஔவையார் 8 ஔவையார் இருக்கிறாங்க அப்படின்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் ஒவ்வொரு ஔவையார் ஒவ்வொரு காலத்துலேயும் அவங்களே திருப்பி பிறந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? நம்ம தான் மறுபேரில் நம்பிக்கை உள்ள ஆள் தானே. அவங்க இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணணும், இன்னும் அதை ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற எண்ணத்தில் மறுபடியும் வந்து பிறந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் அசம்ஷன். இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிற்குமான்னு கேட்காதீங்க. பட் இப்படி நினச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன, ஒருவேளை வால்மீகி ராமாயணம் எழுதி முடித்து விட்டு ஏதோ சிலவற்றை விட்டுவிட்டோம் என்ற குறை உணர்வோடு அவர் உயிர் பிரிந்திருக்குமானால் அதை சரி செய்வதற்காக அவர் மீண்டும் கம்பனாக பிறந்து எழுதியிருக்கலாம் என்கிற ஒரு கோணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த கோணத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்மீகிலேருந்து போகிற டீவியேஷன் பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஏதோ ஒரு அறக்கட்டளை சொற்பொழியில் பாரதி கிருஷ்ணகுமார் பிச்சு உதறி இருக்கான் மனுஷன். அந்த புத்தகம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது எங்கெல்லாம் வால்மீகிலேருந்து டிவியேட் ஆகி கம்பன் போகிறாருங்கிறத பெரிய பட்டியல் போட்டிருக்கார் மனுஷன். வால்மீகி சொல்கிறத கம்பன் எங்கே டிவியேட் ஆறாருன்னு. ஆனால் ஒவ்வொரு டீவியேஷனும் அவ்வளவு அழகு. தெர் இஸ் அ பர்பஸ் பிஹைண்ட் இட். அந்த டீவியேஷன் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத ஏதோ ஒரு பேச்சில் அந்த ஆள் பேசியிருக்கிறார். நான் எதேச்சியாக எப்போ படித்தது. எதுக்கு இதை சொல்ல வர, அந்த டீவியேஷனுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ண இன்றைக்கி நேரம் இல்லை. இந்த விஷயத்தை வால்மீகி எப்படி சொல்கிறார், கம்பன் எப்படி சொல்கிறார். உங்களுக்கு வால்மீகத்தையும் கம்பனையும் பியூட்டிஃபுல் அனாலிசிஸ்னு பார்க்கணும்னா டில்லி KS சீனிவாசன் எழுதின ஒரு புக்கு, பியூட்டிஃபுல்லான புக்கு. நான் இந்த புத்தகத்தை விற்கிற ஏஜென்ட் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. நான் ரசித்து படித்த புத்தகத்தில் ரொம்ப 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 அருமையான புத்தகம். ஏன்னா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. வால்மீகத்தை படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை முழுக்க அப்படியே படிக்க முடியல. இவருடைய இதை படித்தா எங்கே வால்மீகி கை ஓங்கி இருக்கு, எங்கே கம்பன் கை ஓங்கி இருக்கு, எங்கே வால்மீகியை கம்பன் தூக்கி சாப்பிட்றாரு, எங்கே வால்மீகியில் யதார்த்தமான உண்மை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த KS சீனிவாசன் காவிய ராமாயணங்கிற புத்தகத்தில் கொட்டுறாரு மனுஷன். அப்படி வாய்ப்பு இருக்கும்போது வாங்கி படிங்க, புத்தகங்கள் படிங்க. இது எதுக்கு சொல்ல வர, அந்த டீவியேஷனுக்கு தேர் ஆர் சம் ரீசன்ஸ். அவர்கள் மாறி வெளியில் வருவதற்கு ஒரு காரணம் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. ஒரு மொழிக்கு ஒரு இனத்துக்கென்று ஒரு மரபு உண்டு. இன்னும் இந்த நாட்டில் இது யாரும் விளங்கிக்கல சார். இன்னும் இந்த நாட்டில் யாருமே விளங்கிக்கல. என்னன்னா எந்த காலகட்டத்திலும் தமிழருடைய சிந்தனை போக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். எந்த காலத்திலையுமே தமிழருடைய சிந்தனை போக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் சங்க இலக்கியம் எடுத்து படித்து பாருங்கள். சங்க இலக்கியம் படித்து பார்த்தா தான் ஏன் தமிழர்கள் இப்படி வித்தியாசமாக ஒரு கருத்தை நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். கம்ப்ளீட். இன்னொன்று வந்து சீனிவாச சாஸ்திரின்னு சென்னை ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக இருந்தவர் 1906 எழுதுகிறாரு த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு. அதில் சீனிவாச சாஸ்திரியோட அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏன் தமிழ் மக்கள் வித்தியாசப்படுகிறார்கள். சார் ஓஷோ யார் சார்? ஜெயின். ஓஷோ யார் சார்? நார்த் இந்தியன். ஓஷோ யார் சார்? இன்டர்நேஷனல் திங்கர். ஓஷோ யார் சார்? உலகம் முழுக்க அப்படியே பார்த்து வியந்த ஒரு பெரிய மனுஷன். அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், why Tamils are always different in their thinking pattern? ஒருத்த கொஸ்டின் கேட்குறான், ஏன் தமிழன் எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும்? அவர் எப்படி பதில் சொல்கிறார் உங்களுக்கு தெரியும். இந்த 2 கையை அப்படி வச்சுக்குவார். பிகாஸ் Tamils think differently. Why? They are the original Indians. சார் இது என் வார்த்தை இல்லை, நான் சாட்சி எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் they are the original Indians. அடுத்த வார்த்தை, all others are invaders. all others are invaders. தமிழர்கள் இந்த மண்ணின் பூர்வீக கொடிகள், மற்ற அனைவரும் இந்தியாவில் வந்து குடியேறியவர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை. இன்டர்நேஷனல் திங்கர் ஓஷோவுடைய வார்த்தை. அந்த ஆள் 1,00,000 புத்தகம் படிச்சிருப்பான். ஒரு விஷயத்தை எடுத்தானா சுலபத்தில் சோர்ந்து போகிற ஆள் இல்லை. பிகாஸ் தே ஆர் த ஒரிஜினல் இந்தியன்ஸ். ஆல் அதர்ஸ், நார்த் இந்தியன்ஸ் இன்க்ளூடிங், ஆல் அதர்ஸ் ஆர் இன்வேடர்ஸ். இதுதான் ஓஷோவுடைய ரிப்ளை. ஸோ தமிழருடைய திங்கிங் பேட்டர்ன் வேறு. அதனால் டிரான்ஸ்லேஷன் ஒன்று பண்ணி இங்கே கொடுக்க முடியாது. இவனுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும்னா இவனுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பீங்களம்மா, இப்போ ஒரு இங்கிலீஷ் பாட்டு வரும், நர்சரி ரைம்னு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லுவான், ரெயின் ரெயின் கோ அவே அப்படின்பா. இங்கே மழையே பெய்ய மாட்டேங்குது, தண்ணியே வரமாட்டேங்குது. நாம் போய் அதே மாதிரி பாடிக்கிட்டு இருக்க முடியுமா? நாம் வேறு மாதிரி சொல்லுவோம். இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா, வெரி வார்ம் வெல்கம் அப்படின்பா. வெரி வார்ம் வெல்கம்ங்கிறதுக்கு அவன் பண்பாடு குளிர்ச்சி காரணம். நம்ம குளிர குளிர வரவேற்றாயா,
இப்போ குளிர குளிர அப்படிங்கிறது அவன் வாம்னு சொல்றது ஒரே அர்த்தம். என்ன அர்த்தம்? நல்ல மகிழ்ச்சியா என்னை வரவேற்றான்னு இங்கிலீஷ்காரன் சொல்லணும்னா he gave me a warm welcome அப்படின்பா. இவன் குளிர குளிர வரவேற்றான். அது எப்படி? அப்படி அங்க வாம்னா இங்க சூடுன்னா சுட சுட என்னை வரவேற்றான் நான் சொல்ல முடியும்? ஸோ ஒரு மண்ணுக்கு ஏற்ற வகையில் அதை மாற்றி எழுதுகிறவர்கள் எழுதணும். எழுதி செல்லும் விதியின் கை அப்படிங்கிற அந்த பாடலை மொழிபெயர்க்கிற போது அவர் எழுதுறாருல, கையில் கம்பன் கவியுண்டுன்னார் உமர் கய்யாம். அப்படி எழுதுனா கையில் கம்பன் கவியுண்டுன்னு ஒரு வார்த்தையை எழுதுறாரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த நாட்டில் என்ஜாய் பண்ற பொயட்ரி அப்படின்னா அது கம்பன்னு தான் சொல்லணும். மொழிபெயர்ப்பல்ல, உயிர் பெயர்ப்பு அவர்கள் செய்வது. அப்படியே அந்த உயிரை கொண்டாந்து இங்க கொண்டாந்து நிறுத்தணும்னா இவனுக்கு புரிஞ்ச விஷயத்துல சொல்லணும். அதனால் கம்பன் வால்மீகத்திலிருந்து சில சந்தர்ப்பத்தில் மாறி இருக்கிறார். இது 2வது குற்றமும் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவாதம். அடுத்தது இன்னொன்று, சார் அவர் யார் சார்? ஓட்டர்ஸ் லிஸ்டில் அவரை எந்த தொகுதியில் போடுறது சார்? திருமாலா, இல்லை திருமாலுக்கு அப்பாற்பட்டவரா, அல்லது மூவரும் சேர்ந்த ஒருவரா? இதை ராவணன் ஒரு இடத்துல கேள்வி கேட்குறான். இவன் யாரா? இவன் சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ. 3 பேரும் இல்லைன்ட்டான். 3 பேர்னு சொன்ன பாட்டு இருக்குது. இப்ப பாருங்க, சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுகின்றான். நான் எத்தனை அம்பு விட்டாலும் எல்லாத்தையும் முடிச்சிடுறான். தவனோ, இவன் தவம் பண்ணியிருப்பானோன்னா தவனோ என்னின் செய்து முடிக்கும் தர நல்லது. அப்ப இவன் யாரு? இவனோ வேத முதல் காரணன். இவன் தான் அந்த வேதத்துக்கெல்லாம் முதலா இருக்கிற பரபிரம்மம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க, ஒன்றே எண்ணில் ஒன்றே யாம், பல என்று உரைக்கில் பலவே யாம், அன்றே எண்ணில் அன்றே யாம், ஆமே எண்ணில் ஆமே யாம். இல்லைன்னு சொன்னாலும் இல்லைங்கிறதுக்குள்ள இருக்கிறார். இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்றதுக்குள்ள இருக்கிறார். அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆமே எண்ணில் ஆமேயாம், இன்றே எண்ணில் இன்றேயாம், உளது என்று உரைக்கில் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை. நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஆளை நம்மளால கண்டுபிடிக்க முடியல, டிஃபைன் பண்ண முடியல, அவன் இன்னதுன்னு எழுத முடியல. இதுதான் சார் பல மதவாதிகளுக்கு புரியல. ஏய், கடவுளை பற்றி நீங்கள்லாம் சொல்ல ட்ரை பண்ணீங்கப்பா. கடவுளை பற்றி நீங்கள்லாம் சொல்ல ட்ரை பண்ணிட்டீங்க. தயவுசெய்து யாராவது சொல்லிட்டேன்னு சொன்னால் நம்பாதீங்க. எல்லாரும் கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு ட்ரை தான் பண்ண முடியும், யாராலும் சொல்ல முடியாது. இது இன்னும் நம்ம ஜனங்களுக்கு புரியல. உலகம் முழுக்க இருக்க அத்தனை பேருக்கும் புரியல. கடவுள் இதுன்னு நீ சொல்லிட்ட, அப்புறம் கடவுளுக்கு என்ன மரியாதை இருக்கு? எல்லையற்றது நீ சொல்லிடுவிய. இப்போ பாருங்களேன், இந்த கட்டடம் வாணிமஹால் எங்கே இருக்குன்னா சொல்லுவீங்க, இது சுவரு, இது சுவரு, அது தளம், கீழே தளம், 4க்கு மத்தியில் இருக்கு வாணிமஹால் அப்படிங்கிற பெரிய கட்டடம். இந்த 4 சுவத்துக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுப்பீங்களா? உள்ள ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, காலி இடம். அதனால தான் 1000 பேர் உட்கார முடியுது. இந்த எம்டி ஸ்பேஸுக்கு தான் காசு. பில்டிங்க்கு ஒரு காசு இருக்கட்டும், எம்டி ஸ்பேஸுக்கு தான் காசு. ஃப்ளாட் அடுக்குமாடி கட்டுறானே, சுவரு எவ்வளோ காஸ்ட், ஜன்னல் எவ்வளோ காஸ்ட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அன்டிவைடட் ஷேர் அது எவ்வளோ காஸ்ட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃப்ளாட்டில் இப்போ நான் சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. இதே மாதிரி உலகம்னு ஒன்று இருக்கா? ரைட்டு. உலகம் எங்கே இருக்கு? காலியாக இருக்கிற இடத்துக்குள்ள தான் இருக்கு. நல்ல கவனிங்க. இருப்பு என்பதே இல்லாமையினால் தான் இருப்பு இருக்க முடியுமே ஒழிய, இல்லாமை என்ற ஒன்று இல்லை என்றால் இருப்பு இருப்பதற்கு இடமே இல்லை. தலை சுத்துதோ? அதான் உண்மை. அது இன்னும் பல பேருக்கு விளங்கல. இப்போ எம்டி ஸ்பேஸ் நீங்க எவ்வளோ இருக்குல்ல, நம்ம இந்த பிரபஞ்சத்தில் மொத்தத்தில் எடுத்தா இந்த டமா தூண்டு உலகம் தானே நம்ம கண்ணுக்கு தெரியுது. மில்க்வே போய் பாருங்க, பால்வேலி, அதுக்கு மேலே என்னத்துக்கு இவ்வளோ காலி இடம் இருக்கு எவனுக்கு தெரியாது. இல்லாமையில் தான் இருப்பின் வாய்ப்பே இருக்கு. நீங்க எங்க உட்கார முடியுது? எம்டியா இருக்கிற இடத்துல தான் உட்காரவே முடியுது. உங்கள் இருப்பை மையப்படுத்தி உங்கள் இருப்பை இருப்பாக்குவதே இல்லாமையால் தான் உங்கள் இருப்பு தக்க வைக்கப்படுகிறது. இந்த பிலாசபி பல பேருக்கு புரியல. இல்லை அப்படின்னு நினைச்சா அது நாஸ்திகம் இல்லை, இல்லாமையில் தான் இருப்பு இருக்க முடியும் அப்படிங்கிற ஹையஸ்ட் பிலாசபி புரிஞ்சுக்கணும். அன்றே எண்ணில் அன்றேயா,
இந்த லெவலுக்கு டிராவல் பண்ணிட்டீங்கன்னா ஏன் இப்படி கம்பன் முடிக்கிறார்? அவர் ராமாயணம் தான் எழுதுறாரு, ராமன் குணநலன் தான் நமக்கு புரிய வைக்கிறாரு, அழகான கவிதையில் எழுதுறாரு, அருமையான கருத்தில் சொல்றாரு. கடவுள்னு வரும்போது அது என்ன சொன்னாலும் அதுக்கு பொருந்தும்பா, எவ்வளவு சொன்னாலும் அது அடங்காதுப்பா. ரெண்டு சைடு, எவ்வளவு சொன்னாலும் அது பொருந்தும்பா, எவ்வளவு சொன்னாலும் அதை சொல்லி முடிக்க முடியாதுப்பா. ஏன்? சொல்லுக்கு அடங்காது. சொல்லுக்கு அடங்காது பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் சொல்லுக்கு அடங்காதது. அதான கடவுள். சொல்லுக்கு அடங்கிட்டா அது நபர் சார், சொல்லுக்கு அடங்காம இருந்தா தான் சார் அது கடவுள். இந்த விஷயத்தை ஒரு வார்த்தையில் சொல்லலை, நூல் முழுக்க சொல்ற. ஒரு இடத்துல மூவருக்கு ஒருவன்கிறாரு, மூவருக்கு மேம்பட்டவன்கிறாரு, மூவரை இணைச்சவன்கிறாரு, மூவர் மூலமான பரம்பொருள்ங்கிறாரு, சூலத்தில் எப்படி 3 கிடைக்குதோ அப்படி 3 கிடைத்த முழுமுதல் அப்படிலாம் சொல்றார். எல்லாம் கரெக்டு. பட் என்ன சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. சொல்லிட்டோன்ற திருப்தி வராது. எங்கள் பேச்சாளர் நிலைமை, எத்தனை பேசினாலும் பேசணுன்ற திருப்தி வரமாட்டார். உங்களுக்கு மணியாயிருக்கும், வீட்டுக்கு போகணும், எங்களுக்கு அந்த திருப்தி வராது. இன்னும் கூட அப்படி சொல்லியிருக்கலாம், இன்னும் அந்த இடத்த சொல்லி. ராத்திரி உனக்கு தூக்கம் வருமாம்மா? வராது. உங்களுக்கு தூக்கம் வருமாம்மா? வராது. அவங்களுக்கும் வராது. உண்மை. எவ்வளவு சொன்னாலும் சொல்லி முடியாது, சொல்லில் அடங்காது. சொல்லில் அடங்காது பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். வார்த்தைக்குள் அடங்குவது கடவுள் அல்ல. இது மதவாதிகளுக்கு புரிகிறதே இல்லை. கடவுள் என்பவர் மதம் கடந்து நீங்கள் சிந்திக்கிற போது மட்டுமே அதனுடைய ஒரு சிறிய விளிம்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அது எவ்வளவு பெருசு சார். திருமூலர் சொல்றாரு, ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை. எங்க கடவுளோட பெருமை யாருக்கு தெரியும்? ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை. ஆரறிவார் அதன் அகலமும் நிகழமும். அதோட நீளம் என்ன, அகலம் என்னன்னு எவனுக்கு தான் தெரியும்? கடவுளோட நீளத்தையும் அகலத்தையும் தெரியுமா? பைபிள் இஸ் எ ட்ரையல், குர்ஆன் இஸ் எ ட்ரையல், வேதம் இஸ் எ ட்ரையல், சைவ சித்தாந்தம் இஸ் எ ட்ரையல், பெரிய புராணம் இஸ் எ ட்ரையல், கந்த புராணம் இஸ் எ ட்ரையல். எல்லாமே ட்ரையல் மட்டும்தான், நாட் எண்டு. எல்லாமே ட்ரையல் மட்டும்தான், எல்லாம் தேடுதல், அவ்வளவுதான். அதனுடைய கன்க்ளூஷனுக்கு யாராலும் வர முடியாது. எனவே கடவுளை எழுத்தில் எழுத முடியாது என்பதை கம்பன் எழுதி காட்டி இருக்கிறார். அது எழுத்தில் எழுத முடியாது என்பதை எழுதி காட்டியிருக்கிறார். அதனால் அப்படி சொல்லுகிறார். வால்மீகியின் மீது மரியாதையோடு கூட உரிய மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறார். அகலிகை வழக்கு வேறு, சீத்தையின் வழக்கு வேறு. ராமன் கடுஞ்சொல் சொன்னதும் உண்மை, மன்னிப்பு கேட்டதும் உண்மை என்ற கோணத்தில் பார்க்கிற போது 3 வழக்குகளில் இருந்தும் கம்பனை மேலாக உயர்த்தி அவர் இந்த வழக்குகளுக்கு அப்பாற்பட்டவர் என்றும், இப்போது பல இடங்களில் வழக்குகளில் சிக்கியவர்கள் வெளியே வருகிற காலம் என்பதாலும் வழக்குகள் இந்த வழக்கிலிருந்து கம்பனை முழுமையாக விடுவித்து குற்றமற்றவர் என்று தீர்ப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.